ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தளபதி விஜய் அடுத்து அவர் நடிக்க போகிற T69 படத்துக்கு 250 கோடி ரூபாய் சம்பளமாக வாங்க போகிறதா சினிமா இண்டஸ்ட்ரியில் பரபரப்பாக ஒரு டாக் போயிட்டுருக்கு. இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது, தளபதிக்கு 250 crores சம்பளமாக கொடுக்க போகிறது யாரு? வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். வெங்கட் பிரபு டைரக்ஷனில் தளபதி விஜய் இப்போ நடிச்சிட்டு இருக்க கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ஷூட்டிங் பாதிக்கு மேலே எடுத்து முடிச்சிட்டாங்க. தளபதி எப்போவுமே ஒரு படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போதே அவர் அடுத்து நடிக்க போகிற படம் பற்றின அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிடுவார். ஆனால் இப்போ தளபதி நடிச்சிட்டு இருக்க அவரோட 68வது படம் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஷூட்டிங் ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆகியும் தளபதி அடுத்து நடிக்க போகிற படம் பற்றி எந்த அப்டேட்டும் வெளிவரல. ஆனால் சினிமா இண்டஸ்ட்ரியில் தளபதி அடுத்து நடிக்க போகிற T69 படம் பற்றி பரபரப்பாக ஒரு டாக் போயிட்டு இருக்கு. அந்த பரபரப்பான விஷயம் என்னன்னு இப்போ பார்க்கலாம். 1000 கோடிக்கு மேலே வசூல் செஞ்ச RRR பட தயாரிப்பு நிறுவனமான DVV என்டர்டெயின்மெண்ட் தளபதி விஜய் கிட்ட கால்ஷீட் கேட்டு இருக்கிறதாகவும், தளபதி அவங்களோட பேனரில் நடிக்கிறதுக்காக தளபதி விஜய்க்கு இதுவரைக்கும் வாங்காத ஒரு பெரிய தொகையை சம்பளமாக கொடுக்கறதுக்கு DVV என்டர்டெயின்மெண்ட் தயாராக இருக்கிறதா ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு தளபதி விஜய் 180 கோடி ரூபாயை சம்பளமாக வாங்கியிருக்கிறதாகவும் ஒரு நியூஸ் வெளிவந்திருந்தது. T69 படத்துக்காக DVV என்டர்டெயின்மெண்ட் தளபதி விஜய்க்கு 250 கோடி வரைக்கும் சம்பளமாக கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குன்னு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. தளபதி விஜயும் DVV என்டர்டெயின்மெண்ட்க்கு கண்டிப்பாக கால்ஷீட் கொடுப்பாருன்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஒருவேளை T69 படத்துக்காக தளபதி 250 கோடி ரூபாயை சம்பளமாக வாங்கினா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குற ஒரு நடிகருங்கிற பேர் தளபதி விஜய்க்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், RRR ப்ரொடியூசர் இவ்வளவு சம்பளம் கொடுத்து தளபதி கால்ஷீட்டை புக் பண்ணுவாரா? தளபதி அவங்களுக்கு ஓகே சொல்லுவாரா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.